24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? மீரையோட ஒரிஜினல் வாய்ஸ் இப்ப கேளுங்க. எங்க என்னங்க நம்ம யங்கா இருக்கோம், நம்மள என்ன அம்மாவை நடிக்க சொல்லிட்டாங்க அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய சோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப மிஸ் பண்ண போற பர்சன் யாரு? நக்ஷத்ரா, சங்கீதா, நாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அப்ப நாங்களா மனுஷனா இல்ல இதுல வந்து காலேஜ் அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபீஸ் அனுப்பி டயர்டா எனக்கா அந்த ஒருவர் ஆர்சி சார் லயன் டேட் சிரப் டப்பாவை பாத்துறீங்க. அந்த லயன் டேட்ஸே ஒரு மனுஷனா பாத்தீங்கன்னா லயன் டேட்ஸ். சொல் பேச்சு கடங்கிறதுனா இதான். நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தோம்னா அவ்வளவு பிரமாதமா அதை கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நடிக்கவே மாட்டான், அதை பண்ணவே மாட்டான். எவ்வளவு சொன்னாலும் அறிவுன்றது சுத்தமாவே கிடையாது. பெருசு நடிச்சிட்டு இருக்காது. அம்மாவை கொஞ்சம் கவனிச்சுக்க அப்பப்ப. ஆமா கண்டிப்பா. ஏன்னா போதையோட கௌரவம் தான் எனக்கு மதிப்பு. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னடா தமிழையும் சரஸ்வதியும் நாங்க பிரிச்சுட்டோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. நக்ஷு பெஸ்டி வந்த உடனே அவங்க அப்படியே இங்க இருந்து பாத்தீங்களா, கலட்டி விட்டாங்க. எனக்கு ஏன் பெஸ்டி வந்துட்டார், உங்களுக்கு பெஸ்டி வந்துட்டாங்க. எங்க மீரையோட ஒரிஜினல் வாய்ஸ் இப்ப கேளுங்க. இவ்வளவு நாள் நீங்க வந்து தமிழ் சரஸ்வதி இல்ல கோதை வாய்ஸ் தான் கேட்டிருப்பீங்க. டெரரான ஒரு மாமியாரா இருந்து இவங்களை வீட்டை விட்டு எல்லாம் துரத்தி சித்திரவதை பண்ணீங்க. பையன் கிட்ட பாசமா இருக்கீங்க, ஆனா வந்து மருமக கிட்ட வந்து கொடுமைப்படுத்துறீங்க. வை கொடுமைப்படுத்தல, எனக்கு ரொம்ப பிடிக்குமே மருமகள. அது இப்போ சொன்னதுக்கு அப்புறம் இருக்கிற சொல்ல ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஆரம்பத்துல போய் சொன்னாங்கல்ல. அதான் அவ படிக்கலையே, போய் சொன்னால. படிக்கலனால பிடிக்கல. ஆரம்பத்துல பிடிக்கும், நடுவுல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே எனக்கு. அதாவது இவங்க புள்ளைய படிக்க வைக்க மாட்டாங்களா? சொல்ல பிடிக்காது, வேற ஒண்ணு இல்ல. போய் சொன்னா பிடிக்காது. இவங்க புள்ளைய படிக்க வைக்க மாட்டாங்களா? ஆனா மருமக நல்லா எம்பிஏ படிச்சுட்டு வரணும். கேள்றா படிக்கலாம், மருமகளாவது படிக்கணுங்கிறத கான்செப்ட். ஆமா அதானே. புள்ள படிக்காம படிக்க முடியல, படிக்க முடியல. நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, நம்ம யங்கா இருக்கோம், நம்மள என்ன அம்மாவை நடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய நிறைய என்ன பதில் இங்க வருது? ஏங்க சோப்பு விளம்பரத்துல அம்மா வராங்கல்ல, அவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்களா என்னடா நம்மள சோப்பு விளம்பரத்துல அம்மாவை போட்டாங்கன்னு? அந்த மாதிரிலாம் இல்ல. அது இத்தனூண்டு குழந்தைங்க. எங்களுக்கு பெருமையா இருக்கு எங்க அம்மா இவ்வளவு எங்க அழகா இருக்காங்கன்னு. உங்களுக்கு அம்மாவா நீங்க கூப்பிடுறீங்க? வளர்ப்பு பிள்ளை இல்லையா? வளர்ப்பு பிள்ளை. ஓகே ஃபீல் பண்ண. ஆனா நான் இருக்கிற மாதிரி தானே எனக்கு கேரக்டர் கிடைக்கும். இப்படி இருந்தா அப்படி கிடையாது. ஹீரோயினா பண்றதை விட ஸ்கோர் பண்ணிட்டாங்க இதுல. அதை விட ஸ்கோப் நிறைய இருந்துச்சுல. சரி இப்ப நீங்க சொல்லுங்க, தாயா தாரமா? தாயா தாரமா, தாய்க்கு பின் தாரம். ஆனா அதுதான் தமிழும் சரஸ்வதியோட பியூட்டியே. ஜெனரலா வந்து இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்குள்ள தான் ரிலேஷன்ஷிப்ஸ்ல லைக் யூ நோ ரெண்டு சிஸ்டர் இன் லா இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தங்க வந்து நெகட்டிவா காட்டுவாங்க, ஒருத்தங்க பாசிட்டிவா காட்டுவாங்க. மாமியார் மருமகள்ல யாராவது ஒருத்தங்க தான் நல்லவங்களா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் தமிழும் சரஸ்வதியும்ல இந்த ஃபேமிலில இருக்கிற மூணு லேடிஸ் லைக் கோதை, வசு அண்ட் சரஸ்வதி எப்பவுமே யுனைட்டடா இருந்திருக்காங்க. சோ தட் வாஸ் வாட் வொர்க்ட் அவுட். அதனால தான் சீரியல் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. இதுல யாரனா ஒண்ணு நெகட்டிவா இருந்தா கூட அவளுக்கு இவ விஷம் வைக்கிறா, இவன் அவளுக்கு ரசம் வைக்கிறா அப்படி எதனா போயிருக்கும். என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ரசம் வைக்கிறா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ரொம்ப நல்ல ஒபினியன் இருக்கும் எல்லாருக்கும். இல்ல he got the point actually. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பையனும் இருக்காரு இல்லையா? சோ உங்க ரெண்டு பையன்ல வந்து எந்த பையன் கிட்ட வந்து நீங்க பயங்கரமா வந்து சண்டை எல்லாம் போடுவீங்க ஆன் ஆஃப் கேமரால? நோ ஸ்வீட் எல்லார்கிட்டயுமே சண்டே கிடையாதுங்க. மருமக கிட்ட நிறைய சண்டை போடுவாங்க. டெரரா இருக்கீங்களே. மருமக கிட்ட நிறைய சண்டை போடுவாங்க. அர்ஜுன் அவன் குழந்தை, அவன் எங்க செட்ல ஆஃப் கேமரால பெரிய சண்டை, அது ஒரிஜினல் சண்டை கிடையாது. சண்டை ஒண்ணும் கிடையாது. சண்டைனா நீங்க அந்த மாதிரி சண்டை நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி சண்டை சும்மா விளையாட்டு. செல்லம் செல்லம். அது ரயான் தான். லைக் எங்க மூணு பேருக்குமே சரி, நானும் சரி, சங்கீதையும் சரி, மீரையும் சரி, எங்களுக்கு ரயான் வந்துட்டான்னா அந்த ஒரு குட்டி தம்பி ஒருத்தர் இருப்பான்ல, லைக் ஒரு ஃபேமிலியில வரிசையா அக்கா இருந்தாங்க, கடைசியில ஒரு தம்பி வந்தானா அவனை போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி செல்ல சண்டை தான். அது நிறைய பண்ணுவோம், டார்ச்சர் பண்ணிடுவாங்க. பதிலே சொல்ல முடியாது அவனால. அப்படி பாவம் அந்த குழந்தை. செட்ல நீங்க அவங்கள வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு விஷயத்துக்குன்னா என்ன விஷயமா இருக்கும்? நட்சத்திரா வந்து நட்சத்திராவே இருக்கிறாங்க எப்பவுமே. ஷீ வாண்ட் அவங்களுக்கு அவங்க ஏதாவது நல்லதா நினைக்கிறதுக்காக நான் இப்படி பிஹேவ் பண்றேன், அவங்க என்னை பத்தி இப்படி நினைக்கணும்னு நான் அப்படி பிஹேவ் பண்றேன், அப்படியெல்லாம் இல்லை. ஷீ இஸ் வாட் ஷீ இஸ். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசும். அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்துச்சுன்னா நல்லா ஓப்பனாக பேசும்.
அதே மாதிரி இவ்வளோ நாளாக ஷீஸ் இன் இண்டஸ்ட்ரி ஆங்கராவோ விஜயாவோ ஆக்ட்ரஸாவோ இது வரைக்கும் யாரு கூட இவ்வளோ க்ளோஸாக பழகினது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் சரஸ்வதிலையும் நானும் சங்கீதாவும் தான் அவங்களுக்கு க்ளோஸ். வி ஆர் ஷேரிங் ரூம்ஸ் எவ்ரிதிங் லைக் எ ஃபேமிலி. வி ஆர் அதுதாங்க டவுட். ஏன்னா வந்து பெண்களுக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு சின்ன ஒரு போட்டி இருக்கும். இன்னைக்கு இவங்க சாரி செமையா இருக்கு, இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணணும். உங்க சாரி நல்லா இல்ல, என்கிட்ட சாரி இருக்கு, நீங்க அது கட்டிக்கோங்கன்னு தான் சொல்லுவோம் நாங்க ஒருத்தர். we never had that problem. ஆமா, டச் வுட் இந்த குரூப் அப்படிதான் இருக்கும். சாரி கட்டிக்க முடியும், நாங்க சொல்ல முடியுமா? பேண்ட் சைஸ் வேரி ஆகுது இல்ல, அவர் கொடுக்க முடியுமா? என் பேண்ட் எல்லாரும் போட்டுக்கறாங்க. டேய் ஆம்பளைக்குள்ள எந்த பிரச்சனை வராது இன்னைக்கு. வேணா ஒண்ணே பண்ணலாம். ராமச்சந்திரன் சார் எங்களுக்கு வேட்டி கொடுக்கலாம். பா என் வேட்டி போட்டுக்கப்பா சும்மா. அவர் வேட்டி கொடுக்கறாரோ இல்லையோ பிரம்மாண்டமா சமைப்பாரு. இந்த செட்லயே பெஸ்டா சமைக்கிறது யாருன்னா ஆர்சி சார் தான். நாங்களாவது ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரோம். இவர் காலைல 5 மணிக்கு எழுந்து எங்களுக்கு சமைச்சு அதை கொண்டு வந்து செட்ல கொடுப்பாரு. யூ நோ அட்வர்டைஸ்மென்ட்ல வரும்ல, இதுல வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா அந்த மாதிரி ஒருவர் ஆர்சி சார். அதாவது லயன் டேட் சிரப் டப்பாவை பாத்துருப்பீங்க. அந்த லயன் டேட்ஸே ஒரு மனுஷனா பாத்தீங்கன்னா லயன் டேட்ஸ். அதுவும் என்ன கஷ்டமான டிஷ்ஷஸ்லாம் பிரமாதமா சமைச்சு ஃபில்டர் காஃபி அந்த டிகாக்ஷனோட வந்து பால் வாங்கி அதை காய்ச்சி காலையில ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, டிஃபன் பழைய சாதம், லைக் பிசிபெல்லே பாத், தக்காளி தொக்கு. டிகாஷன் போட்டது ஊர்னா எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒரு மணிக்கணக்காகும். அப்ப காலையில எழுந்து அந்த ஃப்ரெஷ்ஷா டிகாஷன் போட்டு அது இவ்வளவு டிகாஷன் கொண்டு வருவார். அது அவரோட டிகாஷன் எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கும்? அது ஒரு 10 பேர் காஃபி போட்டு வர நினைக்கிறேன், போட்டு கிளம்பும் போது எடுப்பாரு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, காலையிலேயே வந்து கடப்பாவா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், பழைய சாதம், தக்காளி தொக்கு, பழைய சாதம். ஒரு நாள் அந்த காஃபியை கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா செமையா இருக்கும். சொல்லுங்க கொண்டு வந்திருப்பேன் இங்க. லொகேஷனுக்கு வந்து எங்களுக்கு தலை வலிக்குதுன்னா ஆர்சி எங்க காஃபி தர சொல்லுங்க. எனக்கு கனவெல்லாம் வரும் ஆர்சி வேண்டாம். நீங்க ஒரு சாந்தமான ஒரு மனிதர், ஒரு திறமையான ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர்ன்றது மட்டும் தான் எங்களுக்கு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான குக்குங்கறாங்க, பயங்கரமா போட்டு எல்லாரும் கலாய்ப்பீங்கங்கறாங்க. சர்க்கிள் கூட தான் அந்த க்ளோஸ் சர்க்கிள் கூட தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவார். எவ்வளவு வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கோம், இது கூட வரலன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? அதாவது எல்லாரும் அப்படிதான் கவுண்டமணி எப்படி கவுண்டருக்கு வந்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து எல்லாரும் டைமிங் சூப்பர். ஆனா யாருக்குமே தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஸ்கிரீன்ல பேசுவாங்க. நீங்க வேற ஸ்டார்ட்ல சீரியஸா நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பின்னாடி நின்னா இல்லன்னா ஆப்போசிட் நின்னு ஏதோ ஒரு சிரிச்சிட்டு இருப்பாரா. குமரன் சார் மட்டும் அன்னைக்கு அங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, திட்டு கன்ஃபார்மா கிடைச்சிரும். ஆனா இவர் டக்குனு சிரிச்சிட்டு இவர் மாறிடுவார் டக்குனு. அந்த டிரான்சிஷன் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம கூட தான் உட்கார்ந்து நல்லா காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட டயலாக்ல ஒரு பிழை இல்லாம பெர்ஃபெக்ட்டா டெலிவரி பண்றாரு. நம்ம உட்கார்ந்து முழிச்சு யோசிச்சுட்டு இருப்போம். ஹி இஸ் டூ குட். சரி மேம், இப்போ வந்து நம்ம தமிழும் சரஸ்வதியும் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஃபேர்வெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப மிஸ் பண்ண போற பர்சன் யாரு? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாதுன்னு ஆர்சி இன்ட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எல்லாரையும் மிஸ் பண்ணுவோம். எங்களோட பாண்டிங் எனக்கு இப்போ இல்லை, இது பாதியிலே இந்த மிஸ்ஸிங் ஆரம்பிச்சது. பிகாஸ் தர்ஷனா வாஸ் வெரி க்ளோஸ், ஈஸ் வெரி க்ளோஸ். ஃபர்ஸ்ட் வசு அங்கேயே ஆரம்பிச்சது எனக்கு மிஸ்ஸிங். இப்போ நக்ஷத்ரா, சங்கீதா நாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அப்ப நாங்கலாம் மனுஷனா few months இல்ல இல்ல அவங்க கேட்டது நான் லைனா வரேன், வரிசையா வராங்க, படிப்படியா சொல்லுவாங்க. அப்புறம் நான் இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்து இறங்கி வராங்க. நானும் நக்ஷத்ரா ரொம்ப தூரமா ஸ்டே பண்றேன்ல 10 minutes. சோ நாங்க நெய்பர்ஸ். சோ அதனால வில் டெஃபினெட்லி இல்ல இதுல யாரு எல்லாரையும் மிஸ் பண்றானா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க விட போறது கிடையாது. வில் ஆல்வேஸ் பி இன் டச். இண்டஸ்ட்ரி தானே, இது இல்லைன்னா அடுத்த ஒர்க்ல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது சொன்ன மாதிரி தான் ஆர்சி சார் அவரோட அந்த என்ன சொல்றது காஃபியை மிஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, அவர் கூட நடிக்கும்போது எல்லாம் என்ன பேசிக்கா என்னன்னா ஒரு ஒர்க் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஈகோ அந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம ஒரு டீம் கிடைக்கிறது தான் பிளஸிங். அது வந்து எங்களுக்குள்ள யாரு கூடயும் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. எல்லாரும் ஜெல் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய செட்ல, அதையும் நாங்க பாக்குறோம். டான்ஸ் பண்றது அதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் ரெடி. இப்ப ரீல்ஸ் பண்ணோம்னு சொன்னாலும் ரெடி, இப்ப நம்ம வெளியில போலாம்னு சொன்னாலும் ரெடி, வில் ஷேர் அண்ட் வில் டூ சம்திங் சொன்னாலும் ரெடி. எல்லாத்துக்குமே யாருமே பின்னாடி போகிறது இல்ல. சோ அவங்க கிட்ட கேட்க தேவையே இல்லை, அவங்க வந்துடுவாங்க. அவங்க நம்ம அது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு இந்த பாண்டிங். ஸோ இந்த பாண்டிங் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு செட்டு கன்ஃபார்மா இந்த மாதிரி ஒரு செட்டு கிடைக்கவே கிடைக்காது. டச் வுட் எனக்கு அது மிஸ். இந்த டூர் போகும்போது ஃப்ரெண்டை கேட்காம பேரை கொடுக்கறது அந்த மாதிரி டீம் நினைக்கிறேன் இல்ல. அது அட்டெண்டன்ஸ்ல எல்லாரும் நட்சத்திர கையெழுத்து போட்டுருவாங்க.
எல்லாருக்கும் சேர்த்து நான் கையெழுத்து போட்டுறேன் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு நான் வரல, எங்க அசோரன்ஸ் சரியான்னு கேக்குறேன். கடைசி ஒரு நாள் அது அஜெண்டா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன் கையெழுத்துல கூட போடுவாங்க. சார் இவங்க கிட்ட நான் ஆல்ரெடி நான் கேட்டேன், உங்ககிட்ட தான் இப்ப நான் கேட்க போறேன். ஒரு ப்ராஜெக்ட் முடியும் போதுமே அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மெமரி எடுத்துட்டு போவோம். நம்மளோட என்டையர் ஆயுள்லயுமே அந்த ஒரு ப்ராஜெக்ட் பேர் கேட்டோடனே ஒரு விஷயம் டக்குன்னு மைண்ட்ல வரும். அந்த மாதிரி தமிழும் சரஸ்வதியும் கேட்ட உடனே உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர விஷயம் என்ன? அப்படிலாம் ஒண்ணு வர மாட்டேது. இந்த ஆர்சி பல ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தனால உண்மைதானே, நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டேன். நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய மெகா சீரியல் 1500 2000 எபிசோட்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணுவோம், ஒன்னா இருப்போம், திருப்பி இதே மாதிரி பிரிவோம், வேற ப்ராஜெக்ட்ஸ்ல பார்ப்போம். அது மாதிரி ரிப்பீட்டடா ஈவன் நானுமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருக்கோம். தீபக் நானுமே அவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்டிங் டைம்ல மறுபடியும் இவனோட ஒர்க் பண்றேன். இப்ப நான் அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருப்பி மீட் பண்ணுவோம். சுத்தி பார்த்துட்டு தான். இப்ப இன்னைக்கு தான் வந்து வேற எங்கெங்க இல்லாம ஷூட் பண்றாங்க. முன்னாடி ARS கார்டன், ABM அப்படியே இருக்கும். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது பார்த்துட்டே இருப்போம். அங்கேயே ஒரு 4 ஷூட்டிங் நடக்கும். ஆல்ரெடி முன்னாடி நடிச்ச ப்ராஜெக்ட்ல நடிச்சவங்களும் அங்க சுத்திட்டு இருப்பாங்க. எங்க பார்த்துட்டே இருப்போம். ஒரு இதுவா போயிட்டு இருக்கும். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு குட்டி டாஸ்க் மட்டும் விளையாட போறோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கப்பலோட தான் உட்காரணும். இந்த டாஸ்க்கு என்ன டாஸ்க்னா என்ன வேணா சொல்லலாம், அதுதான் இந்த டாஸ்க். சோ நீங்க 2 பேரும் வந்து இப்போ வந்து தமிழுக்காக அடிச்சுக்க போறீங்க. எங்க பையனை எங்க கிட்ட கொடுங்கன்னு நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு நீங்க கம்ப்ளைண்ட் சார் நம்ம போவோமா? எங்க அம்மா வச்சுட்டு நீங்க போக மாட்டாரா அவரை கூப்பிடுறீங்க? இதெல்லாம் தப்பு. நான் மம்மியே கேட்டேன். பாத்தீங்களா? மம்மியே கேட்டேன். மம்மி ரெடி ஓகே. கம்ப்ளைண்ட் எடுத்து வைங்க. ஏங்க என்னங்க லவ் டயலாக் இருக்கு. அவரு கோதை இது நடேசன மாறறா. ஏங்க கல்யாணம் ஆனதுல இருந்து தமிழ்கிட்ட சரியா பேசவே முடியல. என்னங்க இப்படி அம்மான்ற ஒரு நினைவே இப்ப வரைக்கும் நீங்க தமிழ் சரியா பேசுறதா? கிராமத்து கேட்டு பேசி பழகிட்டு திடீர்னு ஃப்ளோ ஞாபகமே இல்லையா அவனுக்கு? விடுமா, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, சரியா போவாங்க. விடு, பெருசு பண்ணாத. உங்ககிட்ட பேசுறான் அவன். என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருக்கான். அப்புறம் என்கிட்ட மட்டும் ஏன் பேச மாட்டீங்க? நீ பேசுற மாதிரி நடந்துக்கோ. பேசுவான். அம்மா என்ன பேசுற நடந்துக்கணும். பேசுற மாதிரி நடந்துக்கோ. நீ ஏதாவது தப்பா சொல்லாத, அவனை குறை சொல்லிட்டே இருக்காத. சாதாரணமா விடு. அவன் மட்டும் புருஷன் முன்னாடி ஜாலியா இருந்துட்டு போன விடு. எவ்வளவு நாள் தான் ஜாலியா இருப்பான்? ஜாலியா இருக்கதாமா கல்யாணம் பண்ணது. 3 குழந்தைகளை பெத்து பேர பேத்தி எடுத்து நீங்க இல்லையா? நாங்க 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றிருக்கோம். இல்லங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்க அவங்கிட்ட. அவங்கிட்ட பேச சொல்லுங்க. ஏன் இப்ப பார்த்தா டேய் தமிழ் சொல்லுங்கப்பா. அம்மாட்ட நல்லபடியா பேசுறா. நான் பேசிடுறேன்ப்பா. இப்ப கூட பேசிட்டு தானே இருக்கேன். சொல்லுங்கம்மா. முன்னாடியே பெருசு நடிச்சிட்டு இருக்காது. அம்மாவை கொஞ்சம் கவனிச்சுக்க அப்பப்ப. ஆமா கண்டிப்பா. ஏன்னா கோதையோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். அந்த கௌரவத்துக்கு எந்த பாதகமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏன் ஒய்ஃப் முன்னாடி போறேன்னு கேக்குறாங்களே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அவங்க? வீட்டோட வெளியே அனுப்பிச்சாங்களே. அந்த அர்ஜுன்ற ஒரு நயவஞ்சகனை பின்னாடி போறான்னு சொல்லாதீங்க. வீட்டுக்குள்ள பாம்பை நம்பி அப்படிதான் இருப்பான். அது விஷம்னு தெரிஞ்சிருந்தோம், அது கடிக்கும்னு தெரிஞ்சிருந்தோம். அதை நம்பி என்னை வந்து அவமானப்படுத்தி எம்எல் நம்பிக்கை இல்லாம வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சாங்கல்ல. வெளியே அனுப்பல, நானே வெளியே வந்துட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நான் என் பொண்டாட்டி விட்டு நான் எப்படி எங்க அம்மா கிட்ட பேச முடியும்? எந்த மூஞ்சி வச்சுட்டு பேச முடியும்? டீம் மாதிரி போயிட்டாரு, வைஃப்னு டிசைட் பண்ணிட்டாரு. அதெல்லாம் முடியாது. அவன் என்ன புரிஞ்சுப்பான்? அவனுக்கு அப்படி ஒரு ஃபீலிங். அவன் தப்பா புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்க நடந்துக்கணும். உண்மையை தெரிஞ்சுக்கணும். ராகினி அவ்வளவு தூரம் சொல்றானா, அவளை மட்டும் கேட்டுக்கிறீங்க, அவ பின்னாடி போறீங்க. ஏன் நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? அவ பின்னாடி நான் ஏன் போயிட்டு இருக்கா? அதான் எனக்கும் தெரியல. எனக்கே தெரியல. அப்படி போனாதான் பேமெண்ட் சொல்லி இருக்கு. அதே கேள்விதான் என்கிட்ட கேட்டிருக்கு. இவ்வளவு நாள் அவன் பட்டுட்டு இருக்கேன், உனக்கு பத்தலையா கோதை? ஒவ்வொரு டயலாக் சொல்றதுக்கு முன்னாடியும் நான் நம்ம கோ டைரக்டர் கிட்டையும் நம்ம டைரக்டர் கிட்டையும் கேட்பேன், ஏன் சார் ஏன்? நம்ம அப்பா அம்மா வேணாம்னு சொல்லி போன ஒருத்தியே நம்மள அடிக்கடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற ஒருத்தி பின்னாடி நான் ஏன் போனோம்? அது கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன பண்றது, நம்ம வேலையாச்சே. அது 12ஆம் தேதி அந்த கிரெடிட். சரி, நீங்க 2 பேருமே வந்து பண்ணாதால உங்களுக்கு ஒரு டாஸ்க், சிம்பிளான டாஸ்க் என்னன்னா, இப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு வாட்டி ஸ்னாப் பண்ணும்போது நீங்க நக்ஷுவை பத்தி புகழ்ந்து பேசணும். ஸ்னாப் பண்ணும்போது கேவலமா தான் திட்டணும். ஷிப்ரெக் 1 மினிட் வரைக்கும் நம்ம போறது. ஓகே, ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இப்ப புகழ்ந்து. சரஸ்வதி ரொம்ப தங்கமான பொண்ணு. நல்லா என்னையும் என் புருஷனையும் என் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நல்லபடியா பார்த்துப்பாங்க. ஆனா என்ன, படிச்சேன்னு பொய் சொல்லி தானே என் வீட்டுக்கு வந்தது. MBA படிச்சேன்னு சொல்லி ஏமாத்தினேன். அது என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கு.
அவள் நல்லா சமைப்பாங்க. அவள் கையால் சாப்பாடு மறக்கவே முடியாது. அப்புறம் நான் என்னோட சமையல் எனக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா சமைப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கா அவளுக்கு. ஏதோ ஒரு சாரி கட்டிட்டு ஏதோ ஒரு பிளவுஸ் போட்டு வருவாங்க. இப்படி எல்லாமா பண்ணுவாங்க. குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. அவன் குழந்தைய அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது கூட அவன் அவ்வளோ காரம், அவ்வளோ அள்ளி காரம் எல்லாம் போட்டு அவ்வளோ ப்ராப்ளம். ஸ்விட்சா இப்ப நல்லதா கேட்டது இல்ல சொல்ல. சுவிட்ச் ஓடி போச்சு. ஆனா இத வந்து தீபக் இப்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு. தமிழ் யாரை பத்தி? நமச்சி பத்தி சொல்லுங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமச்சி பத்தி. ஓகே ரெடி? The time starts now. நல்லவன் வல்லவன் ஆருயிர் நண்பன். இது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. என்றுமே அன்பானவன் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த நல்லவன் இருக்கான் பாத்தீங்களா? இப்ப நல்லவன் சொன்னேன், நானா சொன்னேன், என்னதான் அடிச்சுக்கணும். அவ்வளோ ஒரு ஹிம்சை கொடுக்குறவன், பியூர் இது என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு நல்ல புள்ள தான் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து சொல் பேச்சு கடங்கிறதுனா இதுதான். நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா அவ்வளோ பிரமாதமா அதை கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நடிக்கவே மாட்டான், அதை பண்ணவே மாட்டான். எவ்வளவு சொன்னாலும் அறிவுன்றது சுத்தமாவே கிடையாது. கேட்டுக்கிட்டு அது ஒரு செகண்ட் கூட ரியாக்ட் பண்ணாம சொன்னதே பண்ணதே திருப்பி பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணாலும் அவனை போல ஒரு தங்கமான பையனை நீங்க பார்க்கவே முடியாது. நமச்சியை பத்தி சொல்லுங்க. அவ்வளவு ஒரு நல்ல பையன், அவ்வளவு ஒரு குணம்ன்றது வந்து அவ்வளவு ஒரு நல்ல குணம், நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா, தங்கமான மனசு. அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ செகண்ட் சுவிட்ச் சொல்ல அப்படி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சி நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணி வைப்பான். ஸோ அந்த மாதிரி பண்றதுனாலதான் அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. அவன்கிட்ட வந்து எப்படி சொல்றது, அப்படி அப்படியே அவனை அடிச்சு புரட்டி இருட்டி எடுத்துலான்னு தோணும். ஆனா பண்ண மாட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் சார். ஆனா பாத்தீங்களா நமச்சியை பத்தி சொல்ல சொன்னா என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.